ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளனா மங்களகரமாக கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியோட ஃபுல் டே விலாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால் அவளை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவளுக்கு மிட்டம் வந்து டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு, அதனால் அவளுக்கு லீவ் போட வைக்க வேணாம், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு. எல்லாரும் போலவும் நம்மளும் கேசரியை கிண்டி அக்கம் பக்கத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு பாப்பா அவங்களையும் வந்து குளிக்க வச்சு கிளப்பிட்டேங்க. ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டா பாப்பா. பாருங்க மூஞ்சியை பாருங்க, எங்கேயோ போகிறாங்க, நம்மளை மட்டும் விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சோகமாக கிளம்பிட்டு இருந்தா. சரி, இந்த கேப்பில் நம்மளும் வந்து கிளம்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், பாப்பா, குட்டி பாப்பா 3 பேரும் கிளம்பிட்டு வீட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு பூஜையை வந்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பாருங்கள், பாய் சொல்லி கிளம்பிட்டா. நாங்கள் இப்போ எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு தான் வந்து போகிறோம். எங்களோட குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமபாளையம், அங்கே முத்துக்கருப்பண்ண சுவாமி, அதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில். அதை வந்து பாறையடி முத்தையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சிவனை நோக்கி பாறைக்கு அடியில் தவம் பண்ணுறதா வந்து ஐதீகம். அதனால் அவரை வந்து பாறையடி முத்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட சிலை வந்து நவபாசன சிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தவக்கோலத்தில் தான் வந்து இருக்கார். நல்ல பெரிய சிலை. சாமியை வந்து காட்டக்கூடாதுங்க, அதனால் சாமியை வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். இப்போ இந்த கோயிலை வந்து பார்த்துடலாமா? இதாங்க எங்களோட குலதெய்வம் கோவில். இதை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிருச்சு. அதனால் நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணுங்கிறதுக்காக எங்களோட பங்காளிகள்லாம் சேர்ந்து வந்து அனந்தமட்டியில் கோவில் வந்து கட்டி அங்கே வந்து பூஜை வந்து பண்ணிக்கிறோம். என்னதான் அங்கே பூஜை பண்ணினாலுமே இங்கே வந்து முதல் பூஜை பண்ணிட்டு தான் அங்கே வந்து பண்ணுவோம். நாங்கள் போன அன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அவருக்கு சிறப்பு. அன்னைக்கு பொங்கல் வச்சு என்ன சொல்லுவாங்க, அன்னதானம்லாம் படைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சரி அப்படியே கோயிலை சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வர போயிட்டோம். இவருக்கு வந்து உச்சிகால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு 12 to 1 இருக்கக்கூடிய அந்த பூஜை தான் வந்து பண்ணுவாங்க. அந்த பூஜையை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். கோயிலோட திருப்பணியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வைக்க போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அந்த சுற்றி இருக்க சுவர் எல்லாமே இடிச்சிட்டு இப்போ புதுசாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நல்ல பெரிய கோயிலுங்க. பின்னாடிலாம் ஃபுல்லாக இடம் இருக்குது. அங்கங்கே கோயில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த கோயில் பின்னாடி ஃபுல்லாக பாறை தான் பாருங்க. பின் சைடு ஃபுல்லாக பாறைக்கு அடியில் தான் வந்து இந்த சாமி வந்து இருக்கார். அங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அது மேலே வந்து போகணுன்னா மத்தியான நேரத்துலலாம் போகவே முடியாது. கால் வந்து பயங்கரமாக சுடும், மொட்டை பாறைங்கிறதுனால. இந்த இடத்துல ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்துச்சு, இப்போ வேலை நடக்கிறதுனால அதை மூடி வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாறையாக இருக்கும். சரி வாங்க, நம்ம உள்ள கோயிலுக்கு கீழே இறங்கி வந்துடலாம். இங்கே ஒரு பெரிய புத்து ஒன்று இருந்ததுங்க. நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்த புதுசுலாம் என்னோட ஷோல்டர்கிட்ட இருக்கும். இந்த புத்தை சுற்றி வேற வருவாங்க. இது பக்கமே நான் போக மாட்டேன், ரொம்ப பயமாக இருக்கும். ஒத்தையிலாம் வரும்போது அப்படியே ஜிம்முன்னு புல்லரிச்சிரும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவருக்கு உச்சிகால பூஜையை பார்த்துட்டு அங்கேயே வந்து அன்னதானம் போட்டாங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு எங்களோட அனந்தமட்டி கோயிலுக்கு வர்றதுக்கே வந்து 2 மணி ஆயிடுச்சுங்க. இந்த கோயில் தான் வந்து நாங்கள் எங்கள் பங்காளிகள்லாம் சேர்ந்து கட்டியிருக்க கோவில். இங்கே தான் வந்து என் ஹஸ்பண்டு, எங்கள் குட்டி பாப்பா 2 பேருக்கு வந்து மொட்டை போட்டோம். குட்டி பாப்பா, தங்கச்சி பசங்க எல்லாருக்குமே வந்து மொட்டை போட்டு கெடா வந்து வெட்டினோம். இப்போ தான் 1 year ஆகுது கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. என்ன நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டாலுமே அங்கே போய் முதல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு தான் வந்து இங்கேருந்து சாமி வந்து கும்பிட்டுப்போம். சரி, அங்கே போயிட்டு வந்தாச்சு. இங்கேயும் போய் ஒரு சாமி மட்டும் பூ போட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே எல்லா நாளுமே பூஜை நடக்காது. வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் பூஜை வந்து பண்ணுவாங்க.
அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அமரன் படத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். அமரன் படத்துக்கு வந்து நான் ஏன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, இந்து அப்படிங்கிற கேரக்டருக்காக தான் நான் வந்து போகணுன்னு ஆசைப்பட்டேன். படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. சாய் பல்லவியை நானே அவ்வளோ ரசித்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப உருக்கமான ஒரு கதை தான் அது. இந்த கதை என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் மேட்ச் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்துவோட அப்பா சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டிலேயே வந்து எனக்கு அலைன்ஸ் எல்லாம் வரும்போது மிலிட்ரிக்காரவங்களுக்கு நான் கட்டித்தர மாட்டோம். அதாவது எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி மிலிட்ரிக்காரவங்க 2-3 பேர் வந்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவங்க யாருமே வந்து கட்டித்தர சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்க. தேனி மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கணும், கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, வீட்லேயே இருந்து பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. வெளியே போகிற மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கம்பம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பெரும்பாலும் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஒரு வேலை விஷயமா திண்டுக்கல் வந்து ஒரு 5 நாள் போய் இருந்தாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். என்னோடய பாப்பா 4 வயசில் அவர் வந்து திண்டுக்கல் போயிருந்தார். அந்த 5 நாளும் என்னை சமாளிக்கவே முடியலை. அப்படி வந்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் பிரிஞ்சிருக்கிற அந்த இதே நம்மளுக்கு வேணாம். இப்போ சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நைட்டு வந்ததே பாருங்கள், காலையில் 10 மணி 10:30க்கு கிளம்புனோம். இன்றைக்கி நைட்டு 10:20 ஆச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ அவ்வளோ ஜாலியாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி